வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்னிவீர்லேயும் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க. ஆர்மி அக்னிவீர் ரிசல்ட் வந்திருக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்எஸ்சி ஜிடிலையுமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டு கொடுத்துட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ்லேயுமே ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டு கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கு இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டு வரல. ஓகே. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஜாயினிங் ஆர்டர் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஆர்மிலேயோ இல்லைனா ஏர்ஃபோர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணி ஆகணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது. ஏன்னா நார்மலாக வந்து அவங்க அப்படி அனுப்ப மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனுக்காகவும் நாங்கள் உங்களை அங்கேருந்து திருப்பி அனுப்ப மாட்டோம். மெடிக்கல் ரீசனுக்காக அவங்களாம் அனுப்பிச்சா தான் உண்டு. உங்களால் வந்து அங்கே டியூட்டி பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அன்ஃபிட்டான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கள திருப்பி அனுப்புவாங்களே தவிர வேறு எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வெளியில் வர முடியாது. ஓகே. அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உள்ளே போனால் தான் தெரியும். ஓகே. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கீங்க. என்கிட்டயே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. ஓகே. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீங்கள் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர் ரேங்க்கில் இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் தான் பெஸ்ட்டு. ஓகே. ஏர்மேன், சோல்ஜர் அந்த மாதிரி ரேங்க்கில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து பெர்மனன்ட் ஜாபு, அதில் வந்து பென்ஷன் உண்டு. அந்த மாதிரி வந்து அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. சேலரி எல்லாத்துலேயுமே வந்து அது பெஸ்ட்டு தான். ஓகே. நீங்கள் எதுலேயுமே வந்து அதை நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியோட கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ ஏன் எஸ்எஸ்சி ஜிடி பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மெயின் ரீசன் அக்னிவீர் அப்படிங்கிறது 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இப்போதைக்கு 100% பண்ணிடுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து, மற்றவங்களோட நீங்கள் எவ்வளோ பெட்டராக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே வந்து நீங்கள் பெர்மனன்ட் சோல்ஜராக, ஏர்மேனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இப்போதைக்கு எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆயிரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்காக வெயிட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து அக்னிபாத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே. அக்னிவீரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த 2யும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, லீவ், அடுத்ததாக வந்து சேலரி, அடுத்ததாக வந்து அந்த ஜாப் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் நீங்கள் 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் எஸ்எஸ்சி ஜிடியில். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களோட மார்க்கை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அக்னிவீருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இது ரிசல்ட் வந்த உடனே திரும்பி வந்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களோட சிச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னா, மார்க் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் எஸ்எஸ்சி ஜிடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.